இந்த வாராகி தரும் அதிர்ஷ்ட யோகத்தை மட்டும் நீ நழுவ விட்டு விடாதே. நாளை விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது. நீண்ட நாட்களாக என்னிடம் எதை அடைபிடித்து கேட்டுக்கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன் மனதிற்கு பிடித்தவரின் மூலம் நீ பெறப்போகிறாய். வெற்றி பொக்கிஷம் உன்னை தேடி வந்து விட்டது. என் பிள்ளையே, கஷ்டமான நிலையிலும் கவலையான நிலையிலும் என் பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் எப்படி தராமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த தாயி எப்படியாவது எனக்கு தந்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு என்னை சுற்றி கொண்டு இருக்கின்றாய். அனுதினமும் குழப்பத்தோடும் அனுதினமும் அங்கு பயத்தோடும் பதற்றத்தோடு இருக்கும் என் பிள்ளையை, உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ வாழ்க்கையில் பட்ட பாடெல்லாம் போதும். இப்பொழுது பட்ட பாட்டுக்கெல்லாம் கைமேல் பலனை உனக்கு நான் தரப்போகிறேன். விட்டு விட்டு சென்றவர்களை எல்லாம் நீ நினைத்து கொள்ளாதே. அவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள். உனக்காக படைக்கப்பட்டது எதுவுமே உன் கையை விட்டு போவாது என்பதை உணர்ந்து கொள். நீ எதை விட்டு விட்டு போய்விட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அது உனக்கானது என்பது இல்லை என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சில சமயத்தில் மனம் போன போக்கில்தான் என் கால்கள் மட்டுமல்ல என் விதியும் போய்கொண்டு இருக்கின்றதோ இதை எப்படி எனக்காக இழுத்து கட்டி இழுக்கப் போகிறேன் என்று தெரியாமல் மனம் குழம்புகின்றாய். அதற்காகத்தானே இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, எக்காலத்தில் நின்று கொண்டு இருந்தாலும் சரி, முக்காலத்திலும் உனக்கு உறுதுணையாக இந்த தாய் உன்னிலிருந்து உனக்கான வெற்றி பாதையை தருவதற்கு வந்திருக்கும் போது எதற்காக பிள்ளையை மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? காலங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது. எனக்கான பதில் மட்டும் என்னிடத்தில் வரவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் அத்துணை நிலையிலும் உனக்கான பாதையை தேர்வு செய்வதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நல்லதை மட்டும்தான் பெறப்போகிறாய். நம்பிக்கையோடு வழிவந்து கொண்டிரு. எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் நீ நினைத்ததும் நடப்பதும் அங்கு ஒன்றாக இல்லையோ என்று சிந்திக்காதே. நாம் நினைத்த மாதிரி வாழ்க்கையை பெற முடியாவிட்டாலும் நமக்கான வெற்றியை பெற்றுக்கொள்வதில் நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும். ஏனென்றால் நாம் வேகத்தையும் விவேகத்தையும் பொறுத்து நிச்சயமாக நமக்கானது நம்மை தேடி வரத்தான் போகிறது. கண்ணீர் விட்டெழுது கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. அந்த கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு நீ உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை அடைவதற்கான நேரத்தின் காலத்தின் நெருங்கிவிட்டாய். நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வருத்தங்களை போக்கச் செய்வதற்குத்தான் இந்த வாராகி சரியான முடிவோடு உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும், என் அம்மையானவள் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாக இரு. உன் எதிரிகளை பற்றி நீ நினைத்து பயம் கொள்ளாதே. அவர்களை கலங்கடிக்க இந்த தாய் இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொள்ளாதே. நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவுக்குத்தான் நான் அதிசயத்தை உனக்கு பிறக்கச் செய்ய போகிறேன். உன் கனவுகளையும் தேடல்களையும் நிசமாக்க நான் வந்து இருக்கும் போது உன் கனவு கோட்டை இப்பொழுது நிஜ கோட்டையாக மாறும் தருணமும் வந்துவிட்டது. எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு காலம் நீ தவமாக இருந்தாயோ அந்த ஒன்றை உன் கரம் பற்று போகும்போது அப்பொழுதும் நீ கண்ணீர் வடிக்கத்தான் செய்வாய். இந்த தாயிடம் நன்றி என்னும் ஒற்றை வார்த்தையில் இந்த நன்றி என்ற ஒன்று பெறுவதற்குத்தான் இந்த தாயும் தவமிருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளைகள் கலையிழந்து காணப்படுவதை என்னால் காண முடியவில்லை. உன் வெற்றியை தருவதற்கு நானும் ஓடோடி வந்திருக்கின்றேன். இனி அந்த வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றி வைத்து உன்னை அழகு பார்ப்பது மட்டும்தான் எனக்கு உறுதியாக தோன்றுகிறது. என் தங்கமே, இதோ உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய்? நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தருவதற்கு இந்த தாய் இருக்கும்போது உன் மனதில் எதை பற்றியும் கலங்கியும் கவலையும் கொள்ளாதே. வருவது இந்த தாயாக இருக்கும்போது நீ எதிர்கொள்வது
உனக்கான மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை வரவேற்க நீ தயாராக இரு. வெற்றிக்காகத்தான் காத்திருக்கின்றாய் என்றறிந்துவிட்ட போதிலும் உனக்கான நம்பிக்கையாக இந்த தாயே உன்னை முன்னிறுத்தி சென்று கொண்டிருக்கும் போது என்னருளோடு மாசியோடு உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை நானே நடத்தி தரத்தான் வந்திருக்கின்றேன். நீ எதிர்நோக்கும் இடத்திலிருந்து நல்ல செய்தியோடு மட்டுமல்ல, உன் எதிர்காலத்தின் பெறுவதற்கான வெற்றி பொக்கிஷத்தோடு வந்திருக்கின்றேன். நீ வாழ்வாங்கு பெற்று வளமாக வாழப்போகும் அந்த நேரத்தை நெருங்கிவிட்டாய். சகலத்தையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.